நாகை அருகே அகரகடம்பனூரில் பட்டா மாறுதலுக்காக 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் கைது. ரசாயனம் தடவிய பணத்தோடு விஏஓவை கையும் களவுமாக பிடித்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் தாலுகா அகரகடம்பனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கணேசன். இவரது நிலத்திற்கான பட்டா மாறுதல் செய்வதற்காக அகரகடம்பனூர் கிராம நிர்வாக அலுவலர் செல்வியை கணேசன் சந்தித்துள்ளார். அப்போது பட்டா மாறுதலுக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என கிராம நிர்வாக அலுவலர் செல்வி தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கணேசன் நாகப்பட்டினம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரை தொடர்பு கொண்டு இத்தகவல் தெரிவித்துள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கணேசனிடம் ரசாயனம் தடவிய பணம் 10,000 ரூபாயை வழங்கி கிராம நிர்வாக அலுவலரிடம் வழங்குமாறு தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அகரகடம்பனூர் கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு வந்த கணேசன் ரசாயனம் தடவிய பணத்தை விஏஓ செல்வியிடம் வழங்கியுள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் ரமேஷ்குமார், சப் இன்ஸ்பெக்டர் சீனிவாசன் தலைமையிலான போலீசார் அதிரடியாக அலுவலகத்திற்குள் நுழைந்தனர். தொடர்ந்து அலுவலகத்தின் வாயில் கதவு உள்ளிட்ட அனைத்து கதவுகளையும் ஜன்னல் கதவுகளையும் உட்புறமாக பூட்டி தாழ்பால் போட்டுக்கொண்டு தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். பின்னர் அலுவலகத்தில் இருந்த விஏஓவை கைது செய்தனர். மேலும் அதே கிராம நிர்வாக அலுவலகத்தில் இருந்த காக்கழனி கிராம நிர்வாக அலுவலர் வீரபாண்டியன், வடகரை கிராம நிர்வாக அலுவலர் விஜயராஜ், அகரகடம்பனூர் கிராம உதவியாளர் ஜெயபால் ஆகியோரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை செய்து பின்னர் அவர்களை விடுவித்தனர்.